தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஊத்தங்கரை சட்டமன்ற தொகுதியினுடைய வெற்றி பெற்ற எம்எல்ஏ திரு டாக்டர் இளையராஜா அவர்களுடைய வெற்றி செல்லாது என்று அறிவிக்க கோரி அந்த தொகுதியில் இருப்பதாக சொன்ன ஒரு நபர் வந்துட்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் வந்துட்டு எலெக்ஷன் பெட்டிஷன் தாக்கல் பண்ணியிருந்தாங்க. அந்த எலெக்ஷன் பெட்டிஷனை வந்துட்டு நீதிமன்றம் வந்துட்டு ஏற்றுக்கொள்ளக்கூடாது, இந்த எலெக்ஷன் பெட்டிஷனை டிஸ்மிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டு ஒரு மனு தாக்கல் செஞ்சுருந்தோம். அதுக்கு இடைப்பட்ட இதில் என்ன நடந்தது அப்படின்னா, அவங்க அந்த எலெக்ஷன் பெட்டிஷனில் நிறையா வந்துட்டு எரர் இருந்தது. அந்த எரரையும் வந்து நாங்கள் சுட்டி காமிச்சோம். இந்த மாதிரியான எரர் வந்துட்டு இதை வந்துட்டு டைப்போகிராஃபிக்கல் எரரோ இல்லை வந்துட்டு சாதாரண மிஸ்டேக்காவோ எடுத்துக்கொள்ள முடியாது, இதுக்கு உள்நோக்கம் இருக்குது இந்த எரருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த அமெண்ட்மெண்ட் பெட்டிஷனையும் அக்செப்ட் பண்ணிக்கக்கூடாது. அதே சமயத்தில் நாங்கள் வந்துட்டு இந்த மனுவை நிராகரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனு தாக்கல் செஞ்சிருந்தோம். இந்த மனுவை அலோவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கடந்த வாரம் வந்துட்டு நாங்கள் ஆர்கியூ பண்ணியிருந்தோம். எம்எல்ஏ திரு டாக்டர் இளையராஜா அவர்கள் சார்பாக ஆரோக்கியதாஸ் ஆகிய நானும் என்னுடைய நண்பர் ஊத்தங்கரை சட்டமன்ற தொகுதியினுடைய இணைச் செயலாளர் திரு சித்திக் அவர்களும் இந்த மனுவில் வந்து ஆர்கியூ செஞ்சிருந்தோம். இன்று எங்களுடைய மனுவை ஏற்றுக்கொண்டு, அதாவது எலெக்ஷன் பெட்டிஷனை ரிஜெக்ட் பண்ணணும்னு சொன்ன மனுவை ஏற்றுக்கொண்டு நீதிபதி அவர்கள் திரு பரத் சக்கரவர்த்தி அவர்கள் இன்று வந்துட்டு எலெக்ஷன் பெட்டிஷனை டிஸ்மிஸ் பண்ணி உத்தரவு போட்டிருக்காங்க. அந்த உத்தரவில் என்ன அப்படி சொல்லியிருக்காங்கன்னா, இந்த எலெக்ஷன் பெட்டிஷன் வந்துட்டு ரொம்ப கவனமாக வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஒரு இதில் கட் அண்ட் காப்பி பேஸ்டெல்லாம் இதில் வந்துட்டு பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி. அதனால் வந்துட்டு அவங்களுடைய அமெண்ட்மெண்ட் பெட்டிஷனை வந்துட்டு டிஸ்மிஸ் பண்ணிவிட்டு நாங்கள் வந்துட்டு இந்த மனு நிராகரிக்க வேண்டும். என்ன காரணத்துக்காக நிராகரிக்க வேண்டும்னா, என்னைக்கு வந்துட்டு ஸ்க்ரூட்டனைசேஷன் நடந்ததோ அந்த டேட்டில் வந்துட்டு அந்த அம்மா இந்த மனு தாக்கல் செஞ்சிருக்க நபருடைய பேர் வந்துட்டு எலக்ட்ரோல் ரோல்லே இல்லை. சப்சிக்வெண்ட்டாக வந்துட்டு அவங்களோட பேர் வந்துட்டு எஸ்ஐஆர் ஸ்கீமில் இன்க்ளூட் பண்ணியிருந்தாலும் பர்டிகுலர் ஸ்க்ரூட்டனைசேஷன் டைமில் வந்துட்டு அவங்க பேர் இருந்திருந்தால் மட்டும்தான் வந்துட்டு அவங்க வந்துட்டு அவங்களோட பெட்டிஷனை ஏற்றுக்கொள்ள முடியும். அதர்வைஸ் வந்துட்டு அந்த பெட்டிஷனை ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லி அதை நாங்கள் வந்துட்டு தாக்கல் செஞ்சுருந்தோம். அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே அதே நபர் வந்துட்டு ஸ்க்ரூட்டனைசேஷன் பண்ண அன்னைக்கே வந்துட்டு சென்னை உயர்நீதிமன்றத்தை அணுகி ஒரு மனு தாக்கல் செஞ்சுருந்தாங்க. அது தலைமை நீதிபதி அவர்கள் முன்பாக விசாரணைக்கு வந்திருந்தது. அந்த மனுவும் வந்துட்டு அவர்களுக்கு எதிராக தள்ளுபடி செய்யப்பட்டு அவர்கள் வந்துட்டு சுப்ரீம் கோர்ட்டு போயிருந்தாங்க. சுப்ரீம் கோர்ட்டும் வந்துட்டு அவங்களுடைய மனுவை தள்ளுபடி செய்த பிறகு இந்த எலெக்ஷன் பெட்டிஷன் தாக்கல் செஞ்சிருக்கனால இந்த எலெக்ஷன் பெட்டிஷனுக்கு உள்நோக்கம் இருக்குது அப்படின்ற மாதிரி நாங்கள் சொல்லியிருந்ததை எங்களுடைய வாதத்தை ஏற்றுக்கொண்டு நீதிபதி அவர்கள் அந்த எலெக்ஷன் பெட்டிஷனை டிஸ்மிஸ் பண்ணி டாக்டர் இளையராஜா அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தினுடைய எம்எல்ஏ திரு டாக்டர் இளையராஜா அவர்கள் வெற்றி பெற்றது செல்லும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. கரெக்ஷன்னா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அதாவது பர்கூர் சட்டமன்ற தொகுதியினுடைய வேட்பாளர் வெற்றி பெற்றவருடைய அந்த வெற்றியும் செல்லாது என்று அறிவிக்க கோரி அது ஒரு மனு தாக்கல் செஞ்சிருந்தாங்க. அதே மனுவை வந்துட்டு இங்கேயும் தாக்கல் செஞ்சுருந்துருக்காங்க. அதில் வேட்பாளருடைய பேரை கூட மாற்றவில்லை. அதில் வந்துட்டு வின் பண்ண நபருடைய பேரை கூட வந்துட்டு 3 இடத்துல வந்துட்டு மாற்றாமல் அதே பேரையோட தாக்கல் செஞ்சுருந்தாங்க. அது வந்துட்டு கிளரிக்கல் எரர் அப்படின்னு சொல்லிட்டு கிளைம் பண்ணாங்க. நீதிபதி அதை ஒத்துக்கொள்ளவில்லை. இது கிளரிக்கல் எரர்ன்ற மாதிரி ஏற்றுக்கொள்ள முடியாது, இது வந்துட்டு எலெக்ஷன் பெட்டிஷன் should be filed in a very serious manner, not in a lethargical manner அப்படின்ற மாதிரி நெகட்டிவ் பண்ணியிருக்காங்க. சார், இவரிடம் ஏற்கனவே பேரம் பேசப்பட்டது, இப்போ ஒரு மனுவும் தாக்கல் செய்யப்படுறேன். இதுல எதுவும் உள்நோக்கம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா சார்? ஏன்னா ஏற்கனவே பேரமும் இவர்கிட்ட தான் பேச இல்லை, அது வந்துட்டு சிபிஐ என்கொயரிக்காக அது ஒரு பெட்டிஷன் போட்டு அது வந்துட்டு சீஃப் கிட்ட வந்துட்டு பெண்டிங்கில் இருக்குது. அதனால் அதை பற்றி இதில் எதுவும் டிசைட் பண்ணல, அதை பற்றி எதுவும் பேசவும் இல்லை. இதுவே இறுதி தீர்ப்பா? இதுக்கப்புறம் அவங்க மேல்முறை வாய்ப்பு? இதுவே இறுதி தீர்ப்பு. ஏன்னா இப்போ ஏற்கனவே அதே நபர் வந்துட்டு உச்சநீதிமன்றம் வரையும் போய் வந்துட்டு அவங்களோட கிளைம் ரிஜெக்ட் ஆயிருந்தது. அதில் வந்துட்டு நீதிமன்றத்துக்கு கொடுத்த தகவலே பொய்யான தகவல். அதாவது உச்சநீதிமன்றம் எங்களை எலெக்ஷன் பெட்டிஷன் ஃபைல் பண்ண சொல்லி எங்களுக்கு அப்சர்வேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அவங்களுடைய எலெக்ஷன் பெட்டிஷனில். நீதிபதி வந்துட்டு அந்த மாதிரியான எந்த அப்சர்வேஷனும் சுப்ரீம் கோர்ட்டில் கொடுக்கவே இல்லை. கொடுக்காத ஒரு அப்சர்வேஷனை நாங்கள் வந்துட்டு ஏற்றுக்கொள்ள முடியாது. அதனால் வந்துட்டு அப்படி நெகட்டிவ் பண்ணியிருக்கேன். அதனால் வந்துட்டு சென்னை நீதிமன்றத்தை பொறுத்தபடி இதுவே வந்துட்டு இறுதியானது. உங்கள் பேர்? ஆரோக்கியதாஸ் அண்ட் ஐ சித்திக், வழக்கறிஞர், சென்னை.